இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கோம். என்னன்னா இன்னைக்கு காலையில இருந்து பிணையங்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆனந்த பவன் இந்த அவுட்லெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ பாகானா ஜாம்ல இருக்கக்கூடிய அவுட்லெட்ல நம்ம இருக்கோம். இந்த அவுட்லெட் பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே இருக்கக்கூடிய வகையில் அப்படியே ஒரு மாதிரி என்னங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மற்ற ஆனந்த பவன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங் பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. ஏன்னா பிளென்டி ஆஃப் பார்க்கிங்ஸ் வெளியிலேயே ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக இந்த இடம் ஏதோ ஒரு மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் இப்போ உள்ளுக்கு நம்ம போக போகிறோம். நிறைய பேர் டீ டைமுக்கு வந்திருக்காங்க நம்ம கஸ்டமர்ஸ். அதே நேரத்தில் டின்னருக்குமே ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பாகானா ஜாம் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் டீ டைமாக இருந்தாலும் சரி, லஞ்சாக இருந்தாலும் சரி, டின்னராக இருந்தாலும் சரி, வர வேண்டிய ஒரே இடம் ஸ்ரீ ஆனந்த பவன். Tea time. So how's the food over here? Nice. How frequent do you visit Sri Anand Bhavan? A few times because I working here and the staff here is also very friendly. So what kind of dishes you usually choose over here? Like banana leaf, roti canai, and thosai. Out of all the outlets, all the nearby restaurants, why you choose Sri Anand Bhavan? I got it few. The branches is quite many, and all the branches I think the food is quite nice lah. All fresh lah. Out of 10, how much rating would you give for the food that you ordered today? 8 to 9. Okay. What is your favorite dish at Sri Anand Bhavan? Also good lah. Okay, thank you. வணக்கம், என்னோட பேர் ராஜ். நான் ஸ்ரீ ஆனந்தபவன் பாகானா ஜாமில் ஒர்க் பண்ணுறேன். கடந்த 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து எங்களோட சவுத் இந்தியன் ஸ்பெஷல் நிறையா இருக்குது. சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் நிறையா ஸ்பெஷல்ஸ் இருக்குது. ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஸ்வீட்ஸில் வந்து எங்களுக்கு முக்கியமான ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் லட்டு. முக்கியமாக இப்போ மலாய் ராயா வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து மலாய்க்காரங்க நிறையா விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா இதில் வந்து ஃப்ரூட்ஸு, அவல், முந்திரி, பேச்சம்பழம் எல்லாமே கலந்துருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கணுங்கிறதுனால மலாய்க்காரங்க ஃபஸ்ட்டு அந்த டேட்ஸ் லட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் அது அந்த மலாய் ராயிலேருந்து கொடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டேட்ஸ் லட் வந்து மலாய் கஸ்டமர் யார் வந்தாலும் போசா திறக்கும் போது 6 மணிக்கு மேலே வர்றவங்களுக்கு டேட்ஸ் லைட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணலான்னு எங்களோட பாசஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மலாய் ராய்க்கு நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு எங்களோட லன்ச் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10:30க்குலாம் லன்ச் எல்லாமே ரெடி ஆயிரும். 10:30க்கு பார்த்தீங்கன்னா மெயின் வெஜ்ஜீஸ், பனானா லீஃப் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இங்கே பனானா லீஃப் யார்கிட்ட கேட்டாலுமே இந்த கடையில் ஆனந்த பண்ண பொறுத்தவரை பனானா லீஃப் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்களோட ரிவ்யூஸ் போய் பார்த்தீங்கனாலும், கூகுள் ரிவ்யூஸில் போய் பார்த்தீங்கனாலும் பனானா லீஃப் பெஸ்ட் சர்வீஸாக தான் இருக்கும். கூகுள் ரிவ்யூஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது நாங்கள் இலை சாப்பாடுலேருந்து 3 மெயின் வெஜ்ஜி வச்சுருவோம். கூட்டு, பொரியல், பச்சடி, வத்தல், துவையல், ஊறுகாய், இது எல்லாமே எங்களோட இலை சாப்பாடில் கண்டிப்பாக இருக்கும். 3 மெயின் கறி இருக்கும். ஓகேங்களா? அதுபோக இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இருக்கும். மட்டன், சிக்கன் பிரட்டல், சிக்கன் வறுவல், அப்புறம் மட்டன் வெரைட்டிஸில் 3 வெரைட்டிஸ், சிக்கன் வெரைட்டிஸில் 3 வெரைட்டிஸ், ட்ரை சிக்கனில் 1 வெரைட்டிஸ், அப்புறம் ப்ரோன், சொத்தம் எல்லாத்துலேயுமே நாங்கள் கொஞ்சம் வந்து வெரைட்டிஸ் போட்டு வச்சுருக்கோம். இது இந்த சைடு ஃபுல்லாமே நான்வெஜ் கவுண்டர்ஸ். அதுபோக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன ஆர்டர் கேட்டாலும் சுட சுட எங்களால் சர்வீஸ் பண்ண முடியும். பெஸ்ட் சர்வீஸ் எங்களால் கொடுக்க முடியும். இதுவரையுமே நாங்கள் எல்லாருக்குமே பெஸ்ட் சர்வீஸ் தான் பண்ணியிருக்கோம். எந்த கஸ்டமர் கேட்டாலும் சுட சுட சர்வீஸ் பண்ணுறது தான் எங்களோட முழு நோக்கமாக இருக்குது. ஸோ வர்ற கஸ்டமர் திருப்தியாக போகணுன்னு தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். எல்லா கஸ்டமரும் நாங்களும் ஃபீட்பேக் எடுப்போம். சாப்பாடு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, எதுவும் மாற்றணும் சொன்னீங்கன்னா நாங்கள் மாற்றிக்குவோம். சொல்லி நான் அவங்கள்ட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்போம். எங்களை தவிர எங்களை தாண்டி ஏதாவது தப்பு நடந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு சாரி கேட்டு அடுத்த டைம் அதை மாற்றிருக்கோம். ஸோ இதுவரையும் எங்கள் சைடில் வந்து எந்த ஒரு தப்பும் நடந்ததில்லை. அதுபோக பார்த்தீங்கன்னா பல்நாளி சைடில் இந்த சைடு ஃபுல்லாக வெஜிடேரியன் நாங்கள் வச்சுருப்போம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன், சைவ மட்டன், சைவ சிக்கன் வறுவல், அந்த மாதிரி லன்ச் டைமில் எல்லாமே இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஸ்நாக்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸஸ் எல்லாமே இந்த ரோலில் அடுக்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை வெரைட்டிஸில் நிறையா வெரைட்டிஸ், தோசை, பூரி, சப்பாத்தி, நான்,
தோசையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் நாங்கள் பொடி தோசை புதினா தோசை அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பெஸ்ட் சர்வீஸை தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே நல்லாயிருக்கும் ஃபீட்பேக்கு கொடுக்குறாங்க. புது வகையான தோசையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருக்கும்போது நாங்கள் அதையும் ஃபீட்பேக் எடுத்து நல்லபடியாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் எங்களோட ஸ்பெஷல் இன்னொன்று ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த அப்பம் கவுண்டர். அப்பம் வந்து எங்களுக்கு காலையில் மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி அன்டில் 11 o'clock பிரேக்ஃபாஸ்ட் முடிகிற வரை அப்பம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்பெஷலில் 4 o'clockலேருந்து அன்டில் மாவு ஃபினிஷ் ஆகிற வரை நாங்கள் அப்பம் வச்சுருப்போம். ஸோ அப்பம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், சீஸ், முட்டை, அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மைலோ டைப் வேணும் அப்படி சொன்னீங்கனாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்பம் டைப் போட்டு கொடுப்போம். ஓகேங்களா? அப்புறம் ட்ரிங்க்ஸு, எங்களோட ட்ரிங்க்ஸ் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கவுஸ் மில்க்கு, பசும்பால் வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. பசும்பால் டீ, பசும்பால் ப்ரூ, பசும்பால் நெஸ்கஃபே, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லேட்டியும் நாங்கள் போட்டிருக்கோம். 3 லேட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ மெட்ராஸ் காஃபி, எங்களோட மெட்ராஸ் காஃபி அண்ட் டீ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா எல்லா கஸ்டமரோட ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. மெட்ராஸ் காஃபி, மெட்ராஸ் டீ மிக சிறப்பாக இருக்கும் எங்கிட்ட. ஓகேங்களா? தேங்க்யூ, வணக்கம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்னொரு கஸ்டமர் இருக்காங்க. சொல்லுங்கள், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்ரீ ஆனந்த பவனுக்கு வருவீங்க? ஆக்சுவலி நான் வந்து நாட் ஃப்ரம் ஹியர், ஐம் ஃப்ரம் கேர். ஸோ இப்போ தான் ஒரு 5 months-ஆக இங்கே இருக்கிறேன். 5 months-ஆக நான் அடிக்கடி வந்துட்டு போகிறது இருக்கோம். மோஸ்ட்லி வந்தால் நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன், ஏன்னா வீட்டில் சாப்பாடு இருக்கும், வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறது. பட் சம்டைம்ஸ் ஃபேமிலியோடு வந்தால் லைக் வி ஹேவ் டின்னர். இங்கே உங்களோட சைவமாக இருக்கும்போது நிறைய சைவ வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு மஷ்ரூம் மசாலா சாப்பிட்ருக்கேன், செம்மையாக இருக்கும். நிறைய கடை இருந்தாலும் ஆனந்த பவனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன? ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அடிக்கடி வந்துட்டு போவோம், ஸோ பழகிடுச்சு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த கடையில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கா? லைக் ஃபுட்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும்? Yes, you like food service, customer service எல்லாம் it's quite good. Sometimes if something goes wrong also நம்ம கேட்டாக்கா கரெக்டாக நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி செஞ்சு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இட்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் ஆன் தேட்லாம். Alright, thank you. Sebulan berapa kali? Macam mana makanan? Makanan okey, nice. Mana satu yang abang suka paling suka makan? Saya apa tu? Macam mana? Paling suka makan? Kari ayam, Kari chapati. Chapati. Hmm. Biasa abang datang macam time macam mana tu? Selalu lepas kerja lah. Lepas kerja saya dari Penang balik, masa saya tinggal di Kabatut. So selalu saya singgah sini lah, Nana Bawal. Kalau sini Nana Bawal tak ada, saya pergi Penang. Oh, kalau tak ada sini? Saya Penang. Penang pun masih betul. BM pun saya pergi juga. Jalan perusahaan sana. Tak ada, saya pergi bahagian luar pun dah. Tengok berapa branch kan? Ya. So macam mana rasa abang? Okey tak? Dia semua sama ke dia punya rasa? Tapi saya pilih lain tempat lah. Saya selalu pilih BM, Batu sama sini lah. So Penang jarang sikit lah. Kalau saya sini, saya sudah duduk 30 tahun. Bila dia start, anak-anak bawa start lah, saya sudah makan sini lah. So saya punya taste inilah. Terima kasih. Okay, sama-sama, right. Okay.